அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு அவசர பதிவு. நாளைக்கு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரபஞ்ச வசிய நாள். 9 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அபூர்வமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் காலையில் சரியாக 9 மணி 9 நிமிடங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தையை 9 முறை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகளும் பண கஷ்டமும் நீங்கும். கடன் பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஒரே நாளில் அற்புதமான மாற்றத்தை இந்த பரிகாரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். அடுத்ததா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நாளைக்கு 999ங்கிற போர்ட்டல் நமக்கு இருக்கு. இந்த போர்ட்டல் இந்த 2025வது வருஷத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த போர்ட்டல்னே சொல்லலாம். அதுவும் 9 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய போர்ட்டல். அது என்ன 9 வருடங்களுக்கு பிறகு? ஒவ்வொரு மாதமும் இந்த போர்ட்டல் வரதான செய்யும்னு சொல்லி ஒரு சிலர் யோசிப்பீங்க. கரெக்டு தாங்க. ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி போர்ட்டல் நமக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கும் நாளைக்கு வரக்கூடிய போர்ட்டலுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த போர்ட்டல் 8 போர்ட்டல், அடுத்து நமக்கு வரக்கூடிய போர்ட்டல் 10 போர்ட்டல். ஆனால் இப்போ நமக்கு வரப்போகிறது 999. அதாவது 9ஆம் தேதி 9வது மாதம், வருஷத்தோட கூட்டுத்தொகையும் 9. இந்த மாதிரியான அமைப்பு அடுத்த 9 வருடங்களுக்கு பிறகு தான் நமக்கு வரும். இதுலேயும் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனுக்குரிய நம்பர் 9. அப்போது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த 999ங்கிற போர்ட்டல் இன்னமுமே விசேஷமானது, அதிசயமான ஒரு நாள்னு கூட சொல்லலாம். ஏன்னா அடுத்த 9 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய இந்த 999ங்கிற போர்ட்டல் கூட செவ்வாய்க்கிழமை நாளில் வருமாங்கிறது நமக்கு தெரியாது. அந்த வகையில் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு காலையில் அப்படி இல்லைன்னா நைட்டு 9 மணிக்கு இதை மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும். இதை எழுதி என்ன வரம் கேட்டாலும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும், எவ்வளவு பணம் கேட்டாலும் கிடைக்கும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி முதல் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததாக 2வது வீடியோவில் நாம் வாழக்கூடிய நாள் ஃபுல்லாக நமக்கு பண கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நாளைய நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் செய்ய வேண்டிய பணவசிய குளியலுக்கான பரிகாரம் ஒன்று நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்க்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐகார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் செய்யலாம், எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சரியாக 9 மணி 9 நிமிடங்களுக்கு செய்யுங்க. இந்த 9ங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவில் இருக்கும். அதை நாம் பயன்படுத்திக்கும் போது இன்னமுமே நமக்கு அற்புதமான பலன் நிச்சயமாக கிடைக்கும். சரியாக 9 மணி 9 நிமிடங்களுக்கு செய்யறதுக்கு ஆரம்பிங்க. இப்படி ஒரு நிமிஷம் பார்த்து பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க காலையில் 9 மணியில் இருந்து 9 மணி 59 நிமிடங்களுக்குள்ள கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசில் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் அது எவ்வளவு பெரிய பரிகாரமாக இருந்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது. நம்பிக்கை இல்லாதவங்க இந்த வீடியோவை பார்க்கணுங்கிற அவசியமும் கிடையாது. சரி, நாளைக்கு காலையில் சரியாக 9 மணி 9 நிமிடங்களுக்கு முன்னாடியே உங்கள் முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இப்போது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதாவது இந்த 9ங்கிற நம்பர் ஒரு கம்ப்ளீஷனை, முழுமையை குறிக்கும். அந்த வகையில் இந்த நாளோட உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தடைகளுக்கும் பண கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கணும்.
கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், கடன் தீர்றதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நல்ல ஒரு பணவரவும் ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அஃபர்மேஷனை 9 முறை 9 டைம்ஸ் நீங்கள் சொல்லுங்க. வெறும் 9 முறை மட்டும் சொன்னாலே போதுமானது. அஃபர்மேஷனை இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜில் மட்டும் நீங்கள் அஃபர்மேஷன் சொல்லுங்கள். முதல்ல இப்போ நான் உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லி காமிக்கிறேன். I let go debts, struggles and lack. I step into wealth, stability and financial freedom. I let go debts, struggles and lack. I step into wealth, stability and financial freedom. தமிழில் சொல்லணும்னு நினைக்கிறவங்க, நான் கடன்கள், போராட்டங்கள் மற்றும் பற்றாக்குறைகளை விடுவிக்கிறேன். நான் செல்வம், நிலைத்தன்மை மற்றும் நிதி சுதந்திரத்தில் அடியெடுத்து வைக்கின்றேன். நான் கடன்கள், போராட்டங்கள் மற்றும் பற்றாக்குறைகளை விடுவிக்கிறேன். நான் செல்வம், நிலைத்தன்மை மற்றும் நிதி சுதந்திரத்தில் அடியெடுத்து வைக்கிறேன். இந்த மாதிரி இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ 9 டைம்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். 9 முறை சொல்லி முடிச்சுட்டு திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்பையும் போல் உங்கள் வேலையை பார்க்கலாம். இவ்வளவு தான் இந்த பரிகாரம். இந்த அஃபர்மேஷன் உங்கள் ஆழ் மனசில் இருக்கக்கூடிய பதிவுகளை மாற்றி அமைக்கும். அதுவும் நாளைய நாளில் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் இருக்கும். இந்த சமயத்தில் உங்கள் ஆழ் மனசில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அற்புதமான முறையில் கை மேலே பலனை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.